ஆண்டவர் என்னை திரும்ப எழுந்திருக்க செய்த நான் மறுபடியும் ஜெபிப்பேன், மறுபடியும் விசுவாசிப்பேன், மறுபடியும் நான் ஊழியம் செய்வேன், நான் மறுபடியும் எழுந்த ஆண்டவருக்காய் பிரகாசிப்பேன். நீ சந்தோஷப்படுற மாதிரிலாம் நடந்துராது, என் இயேசுவை நான் சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்லிட்டா சாத்தான் நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நீங்க வீழ்ந்து போன யாரு காரணம்? சாத்தான். அவன் தான் கண்ணி வைத்து நம்மை விழத்தள்ளுகிறவன், ஜெபத்தை தடுக்கிறவன், நம்முடைய ஊழியத்தை கெடுக்கிறவன், நம்ம ஏதாவது ஒரு பாவத்துல சிக்க வச்சு நம்முடைய மனசாட்சியை குற்றப்படுத்தி நம்மை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிறவன். அவன் தான் சந்தோஷப்படுவான். நீங்க என்ன சொல்லணும்? என் ஆண்டவர் இயேசு என்னை எழுந்திருக்க செய்கிறவர், பலப்படுத்துகிறவர், நடத்துகிறவர். அதனால நீ ஒண்ணு சந்தோஷப்படாத. இன்னைக்கு ஜெபிக்காட்டேன்னா இனிமே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு போட்டேன்னா நான் திரும்ப சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருவேன். நான் திரும்ப ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். என்னை கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அதனால சத்துருவாகிய சாத்தானே நீ ஒண்ணு சந்தோஷப்படாத அப்படின்னு தைரியமா சொல்லி பாருங்க. பிசாசு வெட்கப்பட்டு போவான். அதுக்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சில மனிதர்கள் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சில ஊழியக்காரங்க விழுந்துட்டா அதை சந்தோஷமா உட்காந்து வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? அவங்க பிசாசனுடைய ஏஜெண்டுகள். சாத்தான் தானே சந்தோஷப்படுவான். ஒரு தேவனுடைய பிள்ளைய ஊழியக்காரனை விழுந்து போன யார் சந்தோஷப்படுவா? சாத்தான் தான் சந்தோஷப்படுவா. இவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ள யார் இருக்கான்னு நீங்களே கண்டுபிடித்துக் கொள்ளுங்க. அதுவே தேவனுடைய பிள்ளைகளை என்ன பரிதபிப்பாங்க. ஆண்டவரே அவங்கள மறுபடியும் பலப்படுத்துங்க, அவங்க சொந்தரக்கூடாது, விழுந்து போனவங்க எழும்பணும், அப்படி ஜெபிக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகள். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க அறிந்து கொள்ளுங்க. நீங்க தைரியமா சொல்லணும், சாத்தானே நீ சந்தோஷப்படாத, என் எதிராளியை சந்தோஷப்படாத, கர்த்தர் என்னை மறுபடியும் எழுந்திருக்க செய்து பிரகாசிக்க செய்வார். திரும்ப எழுந்திருப்பீங்க. நீங்க விழுந்து அப்படியே போயிட மாட்டீங்க. ஆண்டவர் கரம் நீட்டி விட்டார். எழுந்திரு, நான் துணை நிற்கிறேன், கையை கொடு என்று ஆண்டவர் சொல்றார். எழும்புங்க, பயப்படாதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் திரும்பவும் எழுந்திருக்க விரும்புகிறேன். நான் சோர்ந்து போனது உண்மைதான், விழுந்து போனது உண்மைதான், நான் ஜெபிக்க தவறுனது உண்மைதான், மறுபடியும் எழுந்திருக்க விரும்புகிறேன். என் கையை பிடித்து நீங்க தூக்கி நடத்துங்க. என் எதிராளியாக சாத்தானே நீ சந்தோஷப்படாத, நான் திரும்பவும் எழுந்திருப்பேன். ஆண்டவரே என்னை மறுபடியும் எழுந்திருக்க செய்து பிரகாசிக்க செய்வார். இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்கிறேன். ஆமென்.